ஹாய், வெல்கம் டு மிலேனி மேஜிக். ஹாப்பி மகாசிவராத்திரி. இன்னைக்கு சிவராத்திரினால காலங்கத்தால் நானும் என் ஹஸ்பண்டும் கார் எடுத்துக்கிட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான போகநந்தீஸ்வரா கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தோம். வழி வந்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சண்டே மார்னிங்னால எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துச்சு. அந்த ஒரு காம்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படியே ஆறாமற பொறுமையாக சாமி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே போகலான்னு கோயில்கிட்ட போனால் நமக்கு முன்னாடியே ஒரு 1000 பேர் அங்கே உள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க போல் இருக்கு. அவ்வளோ கடைலாம் பரபரப்பாக. இது வந்து காலையில் 7 மணிக்குங்க. 7:30 மணிக்கு இவ்வளோ பரபரப்பாக எல்லாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. எல்லாம் சாமி தரிசனமே முடிச்சுட்டு வெளில வந்துட்டுருக்காங்க. கோயில் திறக்கிற டைம் 7:30 போனதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம். இருந்தாலும் வண்டி எங்கேயோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே நடந்தோம். தேர் இப்படி தான் அழகாக ரதோத்சவத்துக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே செப்பல் ஸ்டாண்டில் விட்டுட்டு போய் லைனில் சேர்ந்துக்கிட்டோம். தேங்காய் வந்து முன்னாடியே கொடுத்து உடைக்கிறதுக்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் அந்த பூவை அந்த அர்ச்சனை இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இடம்ன்ட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு கயாசுமே இல்லை. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்திருந்தாங்க. நாங்கள் லைனில் இருந்துகிட்ருக்கப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ நாயனமெல்லாம் வாசிச்சுக்கிட்டு மேல தாளத்தோட ப்ராப்பராக வந்துட்டு எல்லோரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தொட்டில் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு அதில் திரிசூலம் எல்லாம் வச்சு ஏதோ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அது ஏதாவது வேண்டுதலா இல்லை வந்து கோயில் ஏதாவது சம்பிரதாயமாக என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சன்லைட்டில் கோபுரமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படியே லைனில் நின்று பொறுமையாக ஒரு 2 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு கோயிலேருந்து வெளில வரும்போது அப்படியே ஒரு குளத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குளம் வந்து இப்படி ஓப்பனாக ஆக்சசபிளாக இல்லை. இப்போ வந்துட்டு கூட்டத்தை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி 4 வழியாகவும் வெளியில் விட்டுட்டு இருந்தாங்க கோயிலேருந்து. ஸோ அப்படியே மண்டபத்தை சுற்றி ஒரு நடந்து பொறுமையாக நம்ம போட்ட பெட்டிஷன் எல்லாத்தையும் சாமிக்கிட்ட ரீவிசிட் பண்ணிட்டு புது பெட்டிஷன் ஓல்டு பெட்டிஷனுக்கு தேங்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோடீஸ்வரம்க்கு சாப்பிட வந்துட்டோம். பயங்கர பியூட்டிஃபுல்லான டெக்கர் அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்தது அண்ட் அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன உடனே நம்மளோட பெங்களூரு ஃபேமஸ் உத்தின் வடா, கேசரி பாத், அதுக்கப்புறம் அந்த மசால் தோசை எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு கூட ஒரு ஃபில்டர் காஃபியும் முடிச்சுட்டு நல்லா ஆரம்பர ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம். வெளியில் வந்தால் ஒரு பக்கம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை, இன்னொரு பக்கம் ஸ்வீட்ஸ் கடைன்னு இருந்தது. சரி, வெளியில் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்போது எல்லா ஸ்வீட்ஸையும் இங்கே வந்துட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு எந்த பிராண்ட் இது அப்படின்னு பார்த்தா மேலே இந்தியா ஸ்வீட் ஹவுஸ்னு இருந்தது. அதுவுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பிராண்ட் தான். ஸோ நந்தி ஹில்ஸ்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் கூட இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ் கூட இருக்குது. ஃபுட் அமேசிங்காக இருக்குது வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி மகாசிவராத்திரி. ஹாவ் அ கிரேட் டே. பாய்.